ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபர் நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி ரொம்ப வேகமா வரக்கூடிய ரொம்ப சுலபமான ஒரு முறையை பற்றி நம்ம வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் அது ரொம்ப சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது, மத்தவங்களுக்குலாம் நடக்குதுங்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் வரல, ஒருவேளை அது எனக்கு கிடைக்கவே இருக்காதுன்னு இருக்கா, ஒருவேளை இதுதான் என் தலையெழுத்தாட்டு இருக்கு, இதுதான் என் விதியாட்டு இருக்கு அப்படின்னு நொந்து போறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு முறையை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த முறையை நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஆன்ம பலம், ஆன்ம சக்தி அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை மேல இருந்து கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா அது கீழே வந்துதான் சேருமே. அதாவது நீங்க ஒரு பாலத்துக்கு மேல எவ்வளவுதான் உயரமா போட்டாலும் அது கீழே வந்துதான் சேரும். காரணம் ஏன்? நம்ம பூமியோட ஈர்ப்பு சக்தி அந்த மாதிரி. அதே போலதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தினால நம்ம ஈர்க்க முடியும். அதை ஈர்க்கிறதுக்கு நமக்கு அந்த சக்தியை அதிகமா இருந்தா ரொம்ப வேகமாவும், சக்தி குறைவா இருந்தா கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் இப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் குள்ள போயிடுறோம். இது இல்லாம ரொம்ப வேகமா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். சொல்ல போனா ஒரு 1% தான் இதோட பலன் நான் சொல்றேனே. இதோட பலன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தகுந்தாற் போல மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து பண்ண இதோட பவர் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, இதோட சக்தி பல வகையில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப இந்த முறையை நம்ம யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிற எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆசைப்படுறேங்க, எனக்கு கொஞ்சம் வேகமா கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களுமே பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாம். யாரு பண்ணக்கூடாது? எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறவங்க பண்ணாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. முக்கியமா கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. இதை நீங்க பண்றதுக்கு மத்த மெத்தட்ஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறையை எல்லாருமே பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். இது கூடவே நீங்க வேற மெத்தட்ஸும் கலந்து பண்ணலாம். அதான் இதோட பெரிய பிளஸ். இந்த மெத்தட் பண்ணும்போது 100% வெற்றி நிச்சயம். கண்டிப்பா நீங்க நினைச்சது கிடைச்சே தீரும். அது இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களால அடைய முடியும். சிம்பிளா சொல்றேனே, உங்களால ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா அதை உங்களால அடைய முடியும். அந்த அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு இது கொடுக்கும். அந்த முழு நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிங்க. இந்த முறையை நம்ம எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் காலையில உதயமாகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், அல்லது சூரியன் மறைந்த பிறகு பண்ணலாம். நான் 2 நேரமும் பண்றேங்க அப்படின்னா பண்ணுங்க. சார், எனக்கு பண்றதுக்குலாம் சரியா டைம் இல்லைங்க, நான் விட்டு தான் பண்ணுவேன்னா தயவு செஞ்சு நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு இது சூட் ஆகாது. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் பண்ணுங்க. 2 நேரமும் பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குமே. இந்த முறையை நீங்க பண்றீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு விளக்கு வேணும். விளக்கு நீங்க பத்த வைக்கணும். எங்க வீட்டுல விளக்கு பத்த வைக்க முடியாதுங்க, கேண்டில் பத்த வைக்கலாமான்னு கேட்காதீங்க. கேண்டில் இதுல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேண்டிலோட அளவு எரி குறைஞ்சிட்டே வரும். அதனால விளக்குன்னு நான் சொல்றேன். சோ கண்டிப்பா விளக்கு இருக்கணும். இதுக்கு பதிலாக நான் ஏதாவது லைட் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. விளக்குக்கு தான், அந்த ஜுவாலைக்கு தான் அந்த சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால விளக்கு வேணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசைவ உணவு மேக்சிமம் ஸ்டாப் பண்ணிருங்க. ரொம்ப எமர்ஜென்சி சாப்பிட்டே ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா போதை பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நிறுத்துங்க. உங்களோட மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க. இன்க்ளூடிங் ஒரு கேம் உங்களை அடிக்ட் ஆக்கக்கூடியதா, அது கூட வேண்டாம். உங்களை நெகட்டிவ் ஆக்கக்கூடிய நண்பர்களா, அவங்களும் வேண்டாம். உங்களை அழுக வைக்கக்கூடிய படங்களா, இல்ல அந்த படத்தை உங்களை ஈர்த்து உங்க மூளையை அதுல செலுத்தக்கூடிய விஷயமா, அதுவும் வேண்டாம். இந்த மாதிரி உங்க மைண்ட வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் பண்ணாதீங்க. இப்ப நம்ம இந்த முறை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். முதல்ல இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து உட்காரணும். ஏன் வடக்கு பார்த்து உட்காரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த திசைகளை நீங்க பார்த்து உட்காரும் போது உங்களுக்கு 1 மணி நேரம் நீங்க பண்ணீங்கன்னா அப்படின்னா, வடக்கு பார்த்து உட்காரும் போது ஒரு 15 நிமிஷத்துல அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டேவே மாற்றம் தெரியும். முதல்ல விளக்கு பத்த வச்சுக்கோங்க. ஒரு 1 அடி தூரத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை திறந்து அந்த விளக்கோட ஒளியை பாருங்க. பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணா, அந்த விளக்கோட ஒளியில பாத்தீங்கன்னா, அந்த நெருப்புல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கருப்பு ஒளி தெரியும். அதை நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும் கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க யாரு அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பாத்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க. அவங்க உருவத்தை கற்பனை பண்ணுங்க. சார், அவங்களோட உருவம் எனக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குதுங்கன்னா தப்பே கிடையாது. அவங்களை நீங்க நினைச்சா மட்டும் போதும். அந்த ஒளியோட அந்த கருப்பு இருக்கக்கூடிய அந்த பாகத்தை மட்டுமே கண் சிமிட்டாமல் பாருங்க. நீங்க
இத பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு கண்ணு எரியுது, கண்ணு உறுத்துது, கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னா உங்களோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரும்பக்கூடிய நபர் மேல கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க விளக்க பார்த்துட்டு இருக்கீங்கிற எண்ணத்துலதான் உங்களுக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களோட கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக பண்றீங்களோ, உங்களுக்கு யாரு வேணும்னு பண்றீங்களோ அவங்க மேல அந்த கவனத்தை வச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க. அவங்கள முழுமையா உங்க கவனம் அவங்க பக்கம் போச்சு அப்படின்னா நீங்க கண்ணு திறந்துட்டே இருந்தாலுமே உங்களுக்கு கண்ணு எரியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா உங்க மூச்சு விடக்கூடிய அளவும் கூட மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும். சில பேர்ல மூச்சே விடாம இருக்கக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு வருமே. அந்த அளவுக்கு நீங்க அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களால எவ்வளவு முடியுதோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. முதல் நாள் நீங்க ஒரு நிமிஷம் பார்த்தா கூட போதுமானதா இருக்குமே. எனக்கு கொஞ்சம் வேகமா நடக்கும்னா கொஞ்சம் அதிகமா பாருங்க. சோ இதை நீங்க பார்க்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்ப இப்ப இருக்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. சோ அதையும் யோசிச்சுக்கோங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு வெறித்தனமா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப வேகமா கிடைக்கும். இது கூடவே உங்களுடைய குணத்துக்கு தகுந்தாற் போல ஏதாவது ஒரு மெத்தட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோன வேண்டாம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க ரைட்டிங் மெத்தட்ஸ் சூஸ் பண்ணலாம். உங்களோட கேரக்டருக்கு தகுந்தாற் போல ஒரு மெத்தட சூஸ் பண்ணி நீங்க பண்ணி பாருங்க. அப்ப அது ரொம்ப வேகமா உங்களுக்கு செயல்படும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இதை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட வரும். செகண்ட், இதோட பலன்களை ஒரு சதவீதம் சொல்றேன் இல்லையா, அது சொல்றேன். முதல்ல உங்க ஆன்ம சக்தி, அந்த ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கண்ணுல ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை யாராவது பார்த்தாவே உங்களை ஒரு டிஃபரெண்டா பார்ப்பாங்க. என்னடா மச்சான் பாக்குறதுக்கே கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற அப்படின்னுவாங்க. உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் தெரியும். பாக்குற கொஞ்சம் ஸ்மார்ட்டா தெரிய ஆரம்பிப்பீங்க. வசியத்தன்மை உங்க கண்ணுக்கு வந்திருக்கும். உங்களுக்கே தெரியும் உங்க முகத்துல வந்து ஒரு வசியத்தன்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களோட சேரும் போது ரொம்ப வேகமா ரிசல்ட் கொடுக்கும். இது நான் 1% தான் பலன் சொல்லி இருக்கேன். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். ஆல் தி பெஸ்ட். இதை சரியா பண்ணி பாருங்க. இதோட பேரு தான் திராடக பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த திராடகாவோட பவர் ரொம்ப 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 அதிகம். முறைப்படி பண்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை நீங்க குறைஞ்சது ஒரு 48 நாளாவது தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இத 48 நாள் முடிக்கும் போதே உங்ககிட்ட மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும். இந்த உலகத்துல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு அப்ப கிடைச்சிருக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயமா அடைவீங்க. உங்களால முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருந்ததும் கூட நீங்க அடைவீங்க, கடைவிச்சு காட்டுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.